வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவுக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம காரோடைய டியூ எல்லாமே முடியுத மாதிரி இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு கடனெல்லாம் முடிய போகுது, இன்னமும் உழைக்கிறது மிச்சம்தான், மாடியில் ரூம் கட்டிடலாம் அப்படின்னு நினச்சோமே, அது ஒன்றும் நடக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசனையாக இருக்குது. அப்போ மீனாவும் முத்தும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏங்க அப்படிங்க என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம காரோட கடன் முடிய போகுதுன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தால் இப்போ அடுத்தாப்புல வேறு கடன் வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. மீனா விடு மீனா, பார்த்துக்கலாம், இரவு பகல் பார்க்காம வந்து கார் ஓட்டினோம்னா கண்டிப்பாக கடனெல்லாம் அடைச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் உங்களை இரவு முழுவதும் கார் ஓட்ட அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா, நான் இல்லாமல் உன்னால் முடியாதா, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் உங்களோட இருக்க நிமிஷங்கள் கம்மி, அதனால் நான் உங்களோடய இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் உண்மை. நீங்கள் நைட்டும் கார் ஓட்ட போயிட்டீங்கன்னா நீங்கள் வர்றது வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன், அது சரி வராதுங்க. நீங்கள் வந்து நைட்லாம் கார் ஓட்ட போக வேண்டாம், நான் இன்னொரு யோசனை வச்சுருக்கேன், அது சரியாக வருமானு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன யோசனை மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் வந்து பூ கட்டி வியாபாரம் பார்க்குறேன், எல்லாம் நடக்குது, ஆனால் இது சம்மந்தமாக செஞ்சு நம்ம கடன் அடைக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். இந்த கல்யாணத்துக்கெலாம் இந்த மேரேஜில் டெக்கரேஷன் சொல்லுவாங்கள்ல, பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கு பின்னாடிலாம் அலங்காரமாக பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பண்ணலான்னு பார்க்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா, உன்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடியுங்க, நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய கல்யாண மண்டபத்துக்கு நான் பூ கொடுத்துருக்கேன், அந்த மண்டபத்தில் உள்ள மேனேஜர்ட்டெலாம் பேசினா அவங்க வேலையை ரெடி பண்ணி தருவாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நீ அப்படி பண்ணதாக இருந்தால் செம்மையாக காசு கிடைக்கும், அதுபோக உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்குன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன மீனா, அசத்திடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா பயங்கரமாக கற்பனை பண்ணுறாங்க, தங்க காசுலாம் நம்மளுக்கு கையில் நிறைய கிடைக்கிற மாதிரி, கண்டிப்பாக கடனெல்லாம் அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. அப்போ காலையிலே வந்து டெக்கரேஷன் மாதிரி எல்லாமே ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுருக்குறாங்க கட்டில் மேலே. அப்போ முத்தை கண்ணை மூடி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது முத்து பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. மீனா, நீ தான் பண்ணியா அப்படிங்கிறாங்க. நான் தாங்க பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மண்டபத்தில் போய் காமிக்கும் போது மாடல் வேணும்னாங்க, அதாங்க செஞ்சு வச்சேன் அப்படிங்கிறாங்க. மீனா, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நின்று இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ சுருதி வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மீனா வந்துட்டு மேரேஜுக்கு வந்து டெக்கரேஷன் வேலையும் பார்க்கலானுங்கிறா, அதுக்கு ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. மீனா, உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இது மட்டும் காணாது, இதை மாதிரி நிறைய மாடல் ரெடி பண்ணணும், ஏன்னா கல்யாண மண்டபத்தில் போய் நீங்கள் கேட்கும்போது இந்த மாடல் மட்டும் நீங்கள் பண்ணால் போதாது, நிறைய மாடல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க. மீனா, அப்படிலாம் யோசிக்காதீங்க, இப்படி பண்ணியிருக்கீங்களா, இல்லை கொஞ்சம் மாற்றி மாற்றி வேறு மாதிரி பண்ணுங்கள், நான் அதை நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், என்ன அதை ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், ப்ரிண்ட் எடுத்துட்டோம்னா அதை நீங்கள் எல்லா கல்யாண மண்டபத்துலையும் காட்டினீங்கன்னா இதை ஓகே பண்ணுவாங்க, இல்லை இன்னொன்று ஓகே பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பலக்குறை நீ சொல்லுவது கரெக்டு அப்படிங்கிறாங்க. முத்து, என் செல்லில் நான் சொல்லுது மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்துட்டு பக்காவாக பண்ணோம்னா போதும் முத்து, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடியோவுக்கு அனுப்பிடுறேன், அந்த ஸ்டூடியோ அட்ரஸை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே போங்க, இதை சூப்பராக ப்ரிண்ட்டு போட்டு எடுத்துருவாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க, அதை வாங்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கெலாம் போவாங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சுருதி, ரொம்ப நன்றி, எங்களுக்கு இது மாதிரிலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. மீனா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு வாட்டி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்களே பண்ணிடுவீங்க, அவ்வளோதான், நான் உங்களுக்கு ஐடியா தானே கொடுத்தேன், டெக்கரேஷன் பண்ண எல்லாமே நீங்கள் தானே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. என்ன சுருதிமா, என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, மீனா வந்து பூ வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க, அடுத்தாப்புல இன்னொன்று பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எதுமா, இந்த தம்பி களவான் தலை தானே அந்த பிஸ்னஸா, அது ஏற்கனவே இவங்க பண்ணுற பிஸ்னஸ் தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா என்ன அப்படிங்கிறாங்க. ஆண்டி, ஏன் இப்படி பேசிகிட்ருக்கீங்க, அவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை லட்சம் வச்சுருக்காங்களாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க, மாடியிலேயே ரூம் கட்டிடுவேன் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை ஒன்றும் கட்டின பாடு இல்லை, அதுக்கு வழியே வந்த மாதிரி இல்லை, காரு கடன், பைக்கு கடன், என்ன இப்போ வேறு அவங்க வீட்டில் உள்ள ஒரு இளவரசரை வேறு வந்து கடன் வாங்கி செலவு பண்ணி வெளியெடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட என்னது இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறது, எங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக முன்னேறி வருவோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நம்பிக்கையை வச்சு யாரும் ஒரு ரூபா காசு தர மாட்டாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. அம்மா பார்லரம்மா, உங்கள்கிட்ட எந்த கருத்தையும் கேட்கல அப்படிங்கிறாங்க. டேய், அம்மா சொல்கிறது என்னடா தப்பு இருக்குது, உங்கள்கிட்ட என்ன காசு இருக்குது, என்னத்தை பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க, என்ன மாதிரி ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கு தெரிஞ்சது ஃபர்னிச்சர் கடை மட்டும்தான், உலகத்தில் ஏகப்பட்ட தொழில் இருக்குது,
சரியா? உழைப்புங்கிறத ஒரு மூலதனம் இருந்துச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். மீனாகிட்ட உழைப்பு இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சு வருவா அப்படிங்கிறாங்க. சுருதிமா நீலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஆட்டை போடணுன்னு கூட நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படி ஒரு எண்ணம் எங்கிட்டலாம் இல்லை அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம்லாம் கிடையாது. யார் எங்கே பணத்தை வச்சுருப்பாங்க, எப்படி பிடிங்கிட்டு போகலாம், யார் எங்கே நகையை வச்சுருப்பாங்க எடுத்துகிட்டு போகலான்னு தானே யோசிப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. என்ன விஜயா கச்சேரி ஆரம்பிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா கிடக்கிறதுக்கு இல்லாமல் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களாம். உண்டான பூ வியாபாரம் பார்க்கும்போதே வீட்டில் ஒழுங்காக சமைக்க மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் சமைக்காமல் நீ தான் சமைச்சிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க. நாங்கள் எதுக்குங்க சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. திங்கிறதுக்கு மட்டும் நான் எதுக்கு திங்கணும்னு கேட்க மாட்டேங்க, சமைக்கிறதுக்கு மட்டும் நான் எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு முந்திக்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ மற்ற 2 மருமகள் இருக்காங்களா, அவங்களும் சமைக்க சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க. அங்கிள் எங்கள் சார்பாக என் வீட்டுக்காரர் சூப்பராக சமைச்சிருவார், ரோகிணி சார்பாக அவங்களும் அவங்க வீட்டுக்காரங்களாம் சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு. நான்லாம் சமைக்க முடியாதுப்பா, என் வீட்டம்மாவும் சமைக்க மாட்டான், நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் மேன், நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறோம், நாங்கள் நினச்சா வேலைக்கு எத்தனை பேரும் ஆள் வைக்க முடியும், அப்படி இருக்கும் நாங்கள் எதுக்கு சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா குபேரா, அப்பா குபேரா, மனோஜ் எத்தனை நாள்ப்பா இது வரைக்கும் வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன், இல்லைன்னா எத்தனை லட்ச ரூபா அந்த வீட்டுக்காக செலவு பண்ணியிருக்கேன், நான் காசு அந்த வீட்டுக்காக செலவு பண்ண கிடையாது. வாயை பாரு, வாய் மட்டும் இல்லைன்னா ஏதோ நாய் நக்காதுன்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க பெரியவங்க அப்படிங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்க. இல்லைப்பா இவன் பேசுறது அப்படி தானப்பா இருக்குது, இதெல்லாம் ஓவராக தெரியலையாப்பா, வாய் மட்டும் இல்லைன்னா ஒருத்தனை சின்ன மாட்டாங்கப்பா, இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. டேய் வாய் மட்டும் இல்லைடா, எங்கிட்ட பணமும் வரப்போகுது, பெரிய பிஸ்னஸும் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி, உங்கள்கிட்ட பிஸ்னஸ் வந்தால் உங்கள்கிட்ட தான் காசு இருக்க போகுது, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்கிட்ட காசு இருக்க போகுது, இதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க. சுதிமா இவங்களெலாம் நீ இறக்க மாற்றி ஏதாவது செஞ்சிட்ருக்காத, நீ எப்பவும் போல அந்த மீனாவை தள்ளியே வை, அதோட நல்லதுமா, நீ நெருங்கி போனேன்னா உன் லெவல் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு நான் உனக்கு ஈக்குவல்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. டேய் ரவி, உன் பொண்டாட்டிக்கு சொல்லி புரிய வைடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் கரெக்டாக தான் இருக்கா, அப்போ நான் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் அங்கே பாரு, இங்கே இருக்க எல்லா பிள்ளைகளும் கரெக்டாக இருக்குது, இங்கே வீட்டில் சரியாக ஒரே ஆள் எனக்கு முடக்கா பேசுறது நீ தான், இந்த வீட்டில் வேச்சத்தாள்களை உண்டு பண்ணதும் நீ தான், ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப பார்த்து போகிறாங்க. இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்னங்க உங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு செயலை செய்யக்கூடாது, இது சரி வராதுன்னு சொன்னால் அந்த செயல் ரொம்ப சூப்பராக வரும். சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான். ஏன்னா அதனால் நீ கவலைப்படாத, நம்மளை நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நல்லா வரமாட்டோம். ஆனால் எங்கள் அம்மா நம்ம கெட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாடலை கொண்டு என்ன செய்வோம், ஒவ்வொரு மண்டலத்திலேயே காமிப்போம். ஸ்ருதி அனுப்பியிருக்கால அந்த ஸ்டூடியோவுக்கு போய் நான் பிரிண்ட் எடுத்து வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நேரம் ஆகிட்டேங்க அப்படிங்கிறாங்க. என்ன நேரம் ஆகிட்டுன்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பிரிண்ட்லாம் போய் வாங்குறாங்க. வாங்கிட்டு போய்னா ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்துருக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆமாங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நான் கொஞ்சம் மாடலை மாற்றுறேன், ஆனால் இப்படி வரும்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. மீனா ஸ்ருதி சொன்ன மாதிரி சிலவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும், சிலவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்களா, அந்த டேஸ்ட்டுக்காக தடவை பண்ணிக்கலாம். நாளைக்கு காலைல வா, எந்தெந்த மண்டபத்துக்கு போகணுன்னு சொல்லி எல்லா மண்டபத்துக்கும் கொடுத்துடலாம். இது ஒரு ஆல்பமாகவே இப்போது ரெடி பண்ணியிருக்கேன், சின்னதாக ஆல்பம் ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் கொடுத்துடலாம் அப்படிங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்க. அது காரில் வச்சிட்டோம்னா இதில் உன்ட்ட காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு 12 செட் எடுத்துருக்கேன், ஒரு 12 மண்டபத்துக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட காசு வந்த பிறகு அதை பிரிண்ட் போட்டு இன்னொரு ஆல்பம் மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அதே இது அவங்ககிட்ட இந்த ஆல்பம் அந்த மண்டபத்திலே இருந்துச்சுன்னா வரவங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சுப்பாங்களே அப்படிங்கிறாங்க. எங்க சூப்பர் யோசனைங்க அப்படிங்கிறாங்க. இந்த யோசனை ஸ்ருதி சொன்னது தான், அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஒவ்வொரு ஃபோட்டோஸாக காமிக்கிறதுக்கு போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக்கு மாதிரி கொடுத்தோம்னா அவங்க அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு எது வேணும்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ அடுத்த லெவலை நோக்கி போகிற, நம்ம இப்படி கண்டிப்பாக பண்ணணும்னா மாடியில் ரூம் கட்டுறது மட்டும் இல்லை, நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க மாடியில் ரூம் கட்டுறோம், கடனெல்லாம் அடைக்கிறோம் சரிங்களா, அடைச்சிட்டு எப்படி உங்கள் அண்ணன் உங்களுக்கு 50 காருக்கு ஓனர்னு சொல்லிட்டு உங்களை பொய்யா சொல்லி அந்த சந்தோஷத்தை சொல்லி சந்தோஷப்பட்டாங்களோ அதை உண்மையாக்குறோம். அது வரைக்கும் நம்ம விடாமுயற்சியோடு உழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏங்க நீங்கள் 50 காருக்கு ஓனராகணுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீனும் 50 காருக்கு ஓனரோட பொண்டாட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா மறுபடியும் வராங்க. ஆமாம் 1000 காருக்கு ஓனர் ஆயிடுவீங்க, எல்லோரும் சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடு எல்லோருக்கும் எடுத்து வைக்காங்க. அப்போ சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை சாப்பிட்டு பார்த்துட்டு மீனா சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இந்த மாதிரி ஒரு நாளும் சமைச்சு தந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
விஜயா உண்மையாக சொல்கிறேன், நீ ஒரு நாள் இப்படி சமைச்சு தந்ததில்ல, உனக்கு சமைக்கன்னு தெரியாது அப்படின்ட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுறாரு. உடனே முத்து பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க, சுருதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே சுருதியை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிருது விஜயாவுக்கு. அப்போ சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி உங்களுக்கு சமைக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டேன், நான் சமைச்சி கொடுத்தா அவங்க மாமா சாப்பிட்டாரு, இப்போ என்னம்மா இவன் சமைச்சி 1 வருஷம் 1.5 வருஷமாக சமைச்சிருப்பா, சமைச்சோன்னா பெருசாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பக்கத்தில் வராங்க. சுருதிம்மா உன்னை ஏமாத்துறா, 1.5 வருஷமாக தான் மீனா சமைச்சான்னு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருந்தோம், ஒரு அக்காவை, அந்த அக்கா தான் சமைச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு அக்கா சமைச்சு. இந்த அக்கா விஜய் அக்கா ஒரு நாளும் சமைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. ஆண்டி பேச்சு வாக்கிலே உங்களை அக்கான்ட்டு போகிறாரு மாமா அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப இதை கொழுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஏங்க நான் உங்களுக்கு அக்காவா அப்படிங்கிறாங்க. நீ அப்படி தான் இருக்க, என் சைஸையும் உன் சைஸையும் பார்ப்போம், என்னோட பெரிய ஆள் மாதிரி தானே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ எனக்காங்க வயசு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி போய் பார்க்குறாங்க. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் நரைச்சிருக்கு, எனக்கு நரைக்கல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முடி கூட நரைக்கலை, உனக்கு 3 முடி நரைச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. எனக்கு 3 முடி நரைச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அதனால் தலையில் கை வச்சு பாரு, இந்த 3 முடி நரைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு ஆமாம் என்ன நாளைக்கே டை அடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரோஹிணி அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. எனக்கு 3 முடி நரைச்சிருக்கு, நாளைக்கு காலையிலே அந்த முடியை வந்து டை அடிச்சிடுறோன்னே, நீ அடிச்சு விட்ருல அப்படிங்கிறாங்க. அடிச்சிடுவேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்கு போகிறாங்க. நீ டை அடிச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் தான் வயசான மாதிரி தெரியுதுங்கிறீங்க, 3 நரைச்ச முடி இருக்குங்க, அதை எப்படிங்க விட முடியும் அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, நம்ம பேரன் பேத்தி எடுக்க போகிறோம், இன்னும் முடி நரைச்சா என்ன நரைக்கட்ட என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு அப்படிங்க, நான் 4 இடம் போவேன், நான் ஒரு நடனப்பள்ளி வச்சு ஆசிரியர், என்னை பார்க்க நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்க, அவங்க பெற்றோர் வருவாங்க, அவங்ககிட்டலாம் பேசணும் வைக்கணும். நான் வந்து கொஞ்சம் வயசு மாதிரி இருந்தாச்சு தானங்க என் நடனப்பள்ளியில் நிறைய பேர் சேருவாங்க, எனக்கு முடி நரைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வயசாகிடுச்சு, இவங்க இதில் எப்படி சேர்றது அப்படின்னு கேட்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. விஜயா, என்ன தான் நீ பெயிண்ட் அடித்தாலும் சரி தான், லட்சம் தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. ஏங்க வேறு ஏதாவது பேசுங்க, வயசாகிட்டுன்னு பேசாதாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா தூங்கி நேரம் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஆசபாசமாகவே பேச மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. ஆசபாசமாக பேசுகிற அளவுக்கு நீ நடந்துக்க மாட்டேங்கியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிடுறாரு. காலையில் விடியுது. விடிஞ்சு சொன்னால் மீனா வீட்டு வேலைலாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. முடிஞ்சிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. எங்கடி கிளம்புற? உன் பாட்டில் வெளியே சுற்றி ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்க, புருஷனும் முன்னாடி எங்கேயோ போகிறாங்க, போயிட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்க. ஏங்க சாப்பிடும்போது சமையல் பண்ணிட்டா போதுமாங்க, எடுத்து வைக்க வேண்டாமா? மனோஜ் ஒரு பிஸ்னஸ் மேன், அவன் எடுத்து சாப்பிடுவான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் எடுத்து சாப்பிட மாட்டான், ரோடோட பிச்சை எடுத்தான் சாப்பிடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் என்னடா இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க மனோஜ். ஆமாடா பிச்சை எடுத்தானடா சாப்பிட்டுட்டு இருந்தேன், இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபோட்டோவை பாரு, குலக்குரல் இந்த ஃபோட்டோவை பாருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி ரவி முழிக்காங்க. ரவி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும், ஏன்டா எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சொன்னால் நீ கண்டிப்பாக ஏதாவது கிண்டல் பண்ணணும்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஓ இப்படி தான் நீங்கள் இது பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாது. டே முதல்ல அந்த ஃபோட்டோவெல்லாம் அழிச்சு விட்றா அப்படிங்கிறாங்க. டே என் செல்லு தொலைஞ்சி போச்சு, மீனா புதுசாக ஒரு செல் வாங்கினா, பழைய இமெயில் ஐடியே போடும்போது அந்த இமெயில் ஐடி சேவ் ஆகிருக்கு, அது வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அதை முதல்ல அழிட்டா அப்படின்னு சொல்லி செல்லை வாங்கி அழிச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. உடனே மீனா ஒரு மாதிரி ஆகிறாங்க. நம்ம நடையேன்னு கிளம்புதோம், அத்தை வந்து சாப்பாடு பரிமாற்றி போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் பரிமாற்றே போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீனா ஏன் மீனா நேரம் ஆயிரும் வா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறிட்டு மீனா வந்து கிளம்புறாங்க. முத்து மீனாவும் காரில் போய் ஒவ்வொரு மண்டபத்துக்காக பார்த்து பேசுகிறாங்க. எல்லாருக்குமே மீனாவை ரொம்ப அன்பாக பிடிச்சிருக்கு. மீனா நீங்கள் பூ வியாபாரம் தான் பண்ணுவீங்க, டெக்கரேஷனும் நீங்கள் பண்ணுவீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு, 2 in 1 ஆகி போச்சு. அதுபோக கார் எதுவும் வாங்கினா கூட உங்கள் வீட்டுக்கார அமர்த்திக்கலாம் போலையே அப்படிங்கிறாங்க. எப்போ ஏங்க நம்ம இது 3மே சொல்லிடலாங்க, பூவும் எங்களால் தர முடியும், டெக்கரேஷனும் பண்ண முடியும், கல்யாண காரியத்துக்கு காருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து வாகன ஏற்பாடும் செஞ்சு தருவோம் சொல்லிடுவோம், 3 வேலையும் நம்ம பார்த்தா சம்பாதிக்கலாம்ல அப்படிங்க. மீனா செம்ம யோசனை மீனா அப்படின்னு சொல்லி எல்லா மண்டலத்துலையும் இதே சொல்கிறாங்க. எங்களால் என்ன செய்ய முடியும், காரும் கொடுக்க முடியும், அப்புறம் வந்துட்டு பூவும் கொடுக்க முடியும், அப்புறம் டெக்கரேஷனும் பண்ண முடியும், எல்லாமே எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லையில் எல்லா மண்டலத்துக்கும் ரொம்பவே பிடிச்சி போகுது. இதுக்கு தனித்தனி ஆளாக வைக்கிறத காட்டிலும் பூ ஒரு ஆள்கிட்ட சொல்லணும், டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லணும், அப்புறம் காருக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். இப்படி 3மே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றாங்கிறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மண்டபத்தில் பேசிவிட்டு வெளில தான் வராங்க. டவார்னு ஒரு கால் வருது.
மீனா இப்போ தானே பேசிட்டு போனீங்க தெரியுதா, இந்த மண்டபத்துலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக காரில் போகிறாங்க திரும்பி. உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஒரு கல்யாணத்துக்கு புக் பண்ணிட்டு போனாங்க. சொன்னேன் புதுசாக வந்து இப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது எல்லா ஆர்டருமே அவங்ககிட்டே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மண்டபத்தை சுற்றி பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி வந்துட்டாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. வராங்க. ஏம்மா அலங்காரம்லாம் செம்முன்னு பண்ணிடுவீங்களா, சூப்பராக பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பூவெலாம் வந்துருங்களா, வந்துடும் அப்படிங்கிறாங்க. காரு வேணும், ஒரு 4 கார் வேணும் அப்படிங்கிறாங்க. சார் எத்தனை கார்னாலும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் சார், என்கிட்ட 2 சொந்த கார் சார் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி பக்காவாக பண்ணி கொடுங்க, அதுக்கெலாம் எவ்வளோ கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு ஒன்றும் தெரியல, டெக்கரேஷனுக்கு எவ்வளோ வாங்குவாங்க எது வாங்குவாங்கன்னு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா என்ன முழிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மீனா அப்படியே ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுக்கிறாரு. செல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேரேஜ் டெக்கரேஷனுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நெட்லேயே பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அமௌண்ட்டாக போட்டிருக்குறாங்க. இந்த இத்தனை சதுரடிக்கு இவ்வளோ இப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போடும்போது அதே ரேட்டு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு சதுரடிக்கு இவ்வளோ வருது, எத்தனை சதுரடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு சதுரடிக்கு இவ்வளோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா எல்லோரும் இவ்வளோ தான் வாங்குறாங்க, பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அட்வான்ஸும் வாங்குறாங்க. அட்வான்ஸ் ஒரு 1,00,000 கையில் கொடுக்குறாங்க. இம்மா 1,00,000 வச்சுக்கோங்க, பூவுக்கு காருக்கு டெக்கரேஷனுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து 1,00,000 அட்வான்ஸ் வந்துருக்கும், மீதி எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. சார் கார் வந்து 4 வாடகை சார், காருக்கு வந்துட்டு ஒரு காருக்கு 5,000 சார், 4 காருனால் பார்த்துக்கோங்க சார் 20,000 வரும் சார் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, பூ எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்த நேரத்தில் வந்து பூ கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும், அதுக்கு நாங்கள் என்னென்ன சொல்லிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பூவுக்கு என்னென்னு சொல்லிடுங்க, அந்த சதுரடிக்கு என்ன வருது அந்த டெக்கரேஷன் பண்ணதுக்கு அப்படின்னு அதையும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட போய் சொல்லுதாங்க, மாமா ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. முத்து என்னதுடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் புதுசாக வந்து ஒரு தொழில் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்லப்பா அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. மீனா வந்து பூ வியாபாரம் பார்க்குறா, அது சார்ந்த டெக்கரேஷன் கல்யாணத்துக்கெலாம் மாப்பிள்ளை பின்னாடி அலங்காரம்லாம் பண்ணுவாங்களப்பா, அதுக்கு வந்து மீனா எடுத்து செய்கிறான்னு இருந்தாப்பா, ஒவ்வொரு மண்டபத்துலேயே போய் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஒருத்தர் வேண்டான்ட்டாங்களா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம் ரொம்ப வேண்டான்ட்டாங்க, ஒரே மண்டபத்தில் உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஆஃபர் இல்லைப்பா 3 ஆஃபர்ப்பா, பூவும் மீனாக்க தான் கொடுக்குறா, காரும் நாங்கள் தான் கொடுக்குறோம், அப்புறம் வந்து டெக்கரேஷன் மீனா தான்ப்பா பண்ணுறா, 3 ஆர்டருமே கிடச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. புத்து ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா உடனே அட்வான்ஸ் வேறு கொடுத்துருக்காங்கப்பா, இதை உங்கள் கையில் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பூஜை ரூமுக்கு கூப்பிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்காங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது, இவங்கள நம்பிலாம் கொடுக்காங்க பாருங்கள், அவங்கள சொல்லணும் அப்படி இப்படின்ட்டு முணங்கிட்டு இருக்காங்க. விஜய் அங்கே வா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வா முதல்ல நீ அப்படிங்கிறாங்க. உன் கையில் பணத்தை வாங்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு மறுபடியும் அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க. முத்து இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணம், கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, கண்டிப்பாக முன்னேறி வாங்க, சிறப்பாக பண்ணுங்கள், நல்ல பேர் எடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு எல்லை கிடந்த சந்தோஷம். அப்போ டெக்கரேஷன் பண்ணதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு கடுப்புனா கடுப்பு, அப்படி ஒரு கடுப்பு, இந்த டெக்கரேஷன் வேலையை செய்ய விடக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு உரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எனக்கு உடம்புக்கு ரொம்பவே வலிக்கு, உடல் வலியாக இருக்குது, நண்டு எடுத்துகிட்டு வா, நண்டு சூப் வைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு வேலை இருக்குது, டெக்கரேஷன் வேலைக்கு என்னென்ன வாங்கணும் அதெல்லாம் ரெடி பண்ணணும், கல்யாணத்துக்கு வந்து நாளைக்கு மறுநாள், அதனால் எனக்கு எல்லா வேலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உங்களுக்கு துமுறை பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், அதுக்குள்ளே அடுத்த சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணுறேன், அந்த பிள்ளைகள் தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கி அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணாட்டிலும் உதவி பண்ணாமல் இரு, நீ ஏன் இப்படி பண்ணுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும், அந்த மீனா வந்து எந்த தொழிலும் பண்ணக்கூடாது, உனக்கு சமைச்சு தந்துட்டு அந்த தலைமாட்டிலே இருக்கணும், அப்படி உனக்கு ஏதாவது வகையில் உரின்னா மீனா அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறத பாட்டம் மறுபடியும் பாடுவேன் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ நான் அதெல்லாம் சொல்லலையே, மீனாவோட அம்மாவை எங்கள் வீட்டிலேருந்து தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல உனக்குலாம் உரிமை கிடையாது, அவங்க அம்மாவோ அவங்க அக்கா தங்கச்சியோ அவங்க அண்ணனோ தம்பியோ யாருனாலும் வந்து பார்ப்பாங்க, அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த இதுவும் கிடையாது, வேலையை தான் அதை பாரு அப்படிங்கிறாங்க. இவர் வேறு எது நடக்குன்னு புரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜுக்கு கால் பண்ணாங்க. டேய் மனோஜ், இந்த முத்து மீனா ஓவராக பண்ணுறாங்கடா அப்படிங்கிற, என்னம்மா வீட்டில் திமிரு பேச்சு பேசுகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அது வழக்கம் போல தான் பேசுவாங்க, அதை சொல்லலடா, இப்போ இந்த முத்து மீனாவும் புதுசாக ஒரு தொழில் பண்ணதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானே பெரிய பிஸ்னஸ் பண்ணி எனக்கே தொழில் நடக்க மாட்டேங்க, அவனுக்குலாம் நடக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான்டா, அவன் வந்து இப்போ புதுசாக இப்போ தான் வந்து ஒரு தொழில் பண்ணுதுன்னு சொல்லி கல்யாண மண்டபத்தில் நம்பி பேசிட்டான்னா உடனே ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சுடா,
ரூ. 1,00,000 அட்வான்ஸே கொடுத்துருக்காங்கடா, அப்போ லாபம் எவ்வளோடா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரூ. 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எப்படியும் 4ல் ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க, அப்போ ஒரு 4-5 லட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. என்னடா 4-5 லட்சம் கிடைக்குமா ஒரு கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கிடைக்கும், பெரிய கல்யாணத்துலாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி, இந்த மீனாவுக்கு வந்து பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு போல் அப்படிங்கிறாங்க. என்ன ஆர்டர் அத்தை அப்படிங்கிறாங்க. இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்களாம், பூலாம் கொடுப்பாலாம், புத்து கார்லாம் கொண்டு போகிறானா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாங்கன்னா சுத்தமாக உங்களை மதிக்கவே மாட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஆர்டரை நீங்கள் கெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் எந்த கல்யாணம் ஆர்டர் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதனமாக அந்த மண்டபத்தில் போய் இவளை பற்றி இல்லாதும் பொல்லாதையும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி எனக்கு தெரியல, ஆனால் நான் நாசுக்காக கேட்கணுன்னா பார்வதி ஆண்டியால் தான் முடியும். பார்வதி ஆண்டியை வச்சு மீனாட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் மீனா நாசுக்காக சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கத அண்ணாமலை கேட்டுறாரு. அண்ணாமலை கேட்டுட்டு விஜயா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நடந்த சம்பவத்தை மீனாட்ட சொல்லிடுறாங்க அண்ணாமலை. ஏமாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் அத்தை வந்து உன் தொழிலை கெடுக்க என்ன வேலையை பார்க்க, நீ பார்வதிட்டியோ யார்கிட்டையோ நீ எந்த மண்டபம் எதுன்னு சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்றாங்க. இங்கே விஜயா அதே மாதிரி பார்வதிக்கு ஃபோன் அடித்து மீனாட்ட எந்த மண்டபத்தில் நீ போய் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு கேளு அப்படிங்கிறாங்க. நான் கேட்டால் சந்தேகம் பண்ணப்போ நான் கேட்கல அப்படிங்கிறேன். சும்மா கேளு பார்வதி அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ மாமா சொன்ன மாதிரியே கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறியா, என் மருமக மீனாவும் பெரிய ஆளாயிட்டான்னு பெருமையாக அவங்க அத்தை பேசினா எந்த மண்டபத்தில்மா நீ பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தமே இல்லாத ஒரு மண்டபத்தை சொல்லிடுறாங்க. விஜயாட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க பார்வதி இந்த மண்டபத்தில் தான் அவன் டெக்கரேஷன் பண்ண போகிறாளாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி வா அப்படிங்கிறாங்க. நானும் வரல அப்படிங்கிறாங்க. நீ வரட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறான். ரோகிணி அவள் வியாபாரத்தை நம்ம கெடுத்தே ஆகணும், நீ வா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் வந்தது நீங்கள் போனது தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம போனாலும் தெரியாது, நம்ம மாஸ்க் போட்டுக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மண்டபத்துக்கு. ஏன்னா மீனா மாற்றி சொல்லிட்டாங்க மண்டபத்தை, இவங்களுக்கு அது தெரியாது. மீனாவுக்கு அந்த மண்டபம் பழக்கமே இல்லை. மீனா அந்த ஆர்டர் வேணும்னு சொல்லி அந்த மண்டபத்துக்கும் கொடுக்கல. அப்போ அந்த மண்டபத்தில் போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு. கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? இல்லை கல்யாணத்தில் இதுக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுத்துருக்கீங்களே அதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ எங்கள் மண்டபத்து ஓனர் கொஞ்ச நாளைக்கு மண்டபத்தை எந்த ஃபங்க்ஷனுக்குமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி புரியுத மாதிரி சொல்லுங்கள். ஏங்க பாருங்கள், ஏதோ ஒரு மேரேஜ் நடக்கும், அதுக்கு புதுசாக மீனாங்கிற ஒருத்தவங்ககிட்ட வந்து டெக்கரேஷன் பண்ண கொடுத்துருக்கீங்களா, அவங்ககிட்ட கொடுக்காதங்க, அவங்களுக்கு இதை பற்றி தான் தெரியாது, இப்போ தான் முறையாக பண்ணுறாங்க, அதுபோக அவங்களுக்கு வந்து சுத்தமாக அது சம்மந்தமான நாலேஜே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த வயசான பொம்பளையால் தான் அப்படி பேசுனா, நீனுமாம்மா இங்கே கல்யாணம் எதுவும் வைக்க வேண்டாம் 2-3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுதாரு. எங்கள் தலைவர் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுமா, மண்டபத்தில் நடக்க போகுது, அதனால் எந்த ஃபங்க்ஷனும் ஏற்பாடும் பண்ணலாமா, நீங்கள் தவறான தகவல் வந்திருப்பீங்க போல் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த மீனா இல்லாத போல அதெல்லாம் சொல்லியிருப்பா போல அப்படின்னு சொல்லி, பார்வதி என்ன நீ எங்களை அலைய வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன அலைய வச்சோம் அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு எந்த மண்டபம்னு கேட்க சொன்னோங்களா, அம்மா கேட்டு சொன்னோம்லா அப்படிங்கிறாங்க. கேட்டு சொன்ன மண்டபத்தில் அப்படியே கல்யாணமே கிடையாதான், அவன் அந்த மண்டபத்திலே கல்யாணமே இப்போதைக்கு நடத்தலையா அப்படிங்கிறாங்க. ஓ மீனா அப்போ மாற்றி சொல்லிட்டாளா, விவரமாக தான் இருக்கா, பொழைச்சிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ பார்வதி என்ன சொன்னாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அவள் லூசு மாதிரி பேசுகிறா, நேராக வீட்டுக்கு போச்சு. பார்வதி மண்டபத்தை ஒழுங்காக கேட்க மாட்டேன், இப்போ ஒழுங்காக கேளு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதியா நான் மறுபடியும் என்ன டவுட் ஆயிரும், சரி வராது அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ நீ பேசுனா பேசு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பார்வதி ஆண்டி வேறு வழியே இல்லாமல் கால் பண்ணுறாங்க. ஏம்மா எந்த மண்டபத்தில்மா நீ பண்ண போகிற அப்படிங்க, எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா மண்டபம் எந்த மண்டபம் அப்படிங்கிறாங்க. ஓ அந்த மண்டபத்தில் ஆண்டி அலைஞ்சிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு மண்டபத்தை சொல்லிடுறாங்க. விஜயா நான் மாற்றி சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்த மண்டபம் உங்களுக்கு அதே ஊரில் தான் வேறு மண்டபம் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் போகிறாங்க. போயிட்டு இந்த மண்டபத்தில் மீனான்னு ஆர்டர் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறேம்மா, ஆர்டர் எடுத்தது இந்த மண்டபத்துடைய ஓனர் தான், அந்த ஓனரே டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்கிறவர் தான், அவர் மண்டபம் தான் இது அப்படிங்கிறாங்க. அவர் மண்டபமா, அப்போ அந்த மீனா ஆர்டர் எதுவும் வாங்கலையா அப்படிங்கிறாங்க. மீனானா யாருமா அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போவும் அதுதான் சொல்லியிருக்கா, அப்போ அந்த பூக்காரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நம்ம இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே பார்க்குறாங்க, அங்கே மீனா வந்து டெக்கரேஷன் பண்ணதுக்கு கட்டிலில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னடி பண்ணிகிட்ருக்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டியா வீட்டில் அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை செய்யணுமா, சமையல் வேலைலாம் பண்ணணும் அப்படிங்கிற, அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. உனக்கு வேறு வேலையே கிடையாதா, அந்த பிள்ளை எல்லாம் பண்ணி வச்சுட்டு அது வேலையை பார்த்துட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. மீனா நீ சொன்னது எல்லாமே வாங்கிட்டேன், கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே ஊர் சுற்ற போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு விஜயா நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வந்து எல்லா வேலையும் செய்யணும்,
சரிதானா, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி போகிறாங்க. மீனா இந்த வேலை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படிங்கல, எங்கள் அம்மா வந்து நம்ம கிளம்பும் போதே காரை ஆடினாங்களே, கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும். எங்கள் அம்மா நல்ல மனசோடு எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்ம விஷயத்தில், அதனால் கண்டிப்பாக வரேன், சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே டெக்கரேஷன் பண்ணுதாங்க. அந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த கல்யாண வீட்டுக்காரங்களும் வந்தவங்களும் போனவங்களும் ரொம்பவே அசந்துடுறாங்க, இவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு இதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நிறைய பரபரப்பாக பேசுகிறாங்க. அப்போது அந்த கல்யாண மண்டபத்தில் கேட்குறாங்க, இப்படி டெக்கரேஷன் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மீனா, அவங்க பேர் மீனா. புதுசாக அவங்க வந்து இப்படி எடுத்து செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொந்தமாக கார் இருக்குது, காரு ஆஃபரும் போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு பூவும் மொத்தமாக வாங்கி எவ்வளோ பூ கட்டாலும் கொடுக்குறாங்க, பூ கட்டியும் கொடுக்குறாங்க, உதிர் பூவும் கொடுக்குறாங்க. அப்புறம் டெக்கரேஷன்லாம் அவங்க பண்ணுறாங்க. நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஆமாம், ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் கூட கல்யாணம் இருக்குது, மண்டபம் ஆனால் வேறு, அந்த மண்டபத்தில் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. உடனே காலிங் முத்துக்கு போகுது. இந்த மாதிரி நாங்கள் இன்னார் பேசுகிறோம், நீங்கள் ஒரு கல்யாணத்தில் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அம்மா வீட்டம்மா தான் பண்ணியிருக்கும் போல் மீனான்ட்டு, நல்லா இருக்குது. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது பண்ணலாமா அப்படிங்க. கண்டிப்பாக பண்ணலாம் சார், எந்த இடம் ஏதுங்கிறாங்க. இந்த தேதியில் இந்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக சார் அப்படிங்கிறாங்க. எப்போ சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. அப்போது இப்போ நான் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் லொக்கேஷன் அனுப்புகிறாங்க, வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. வந்துடுறேன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு லொக்கேஷன் அனுப்புகிறாரு. முத்து மீனாவும் போகிறாங்க. எவ்வளோ சார் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணீங்களே, அதோட கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும், பண்ணிடலாம்ல, அது கொஞ்சம் பெரிய மண்டபம், வாங்க மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே காரில் போகிறாங்க. இந்த மண்டபம் தான், இந்த ஸ்டேஜ் தான் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது இப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பண்ணிடலாம், எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. சதுரடிக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு, அட்வான்ஸ் எப்போ கொடுக்கணுமா பிறகு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் அட்வான்ஸ் தந்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு அடுத்தாப்புல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும், நாங்களும் கொஞ்சம் கையில் பிடிக்காதில்ல சார், அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, உங்களுக்கு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு 1,50,000 லட்ச அட்வான்ஸ் தரேன், மீதி நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, பணமாக வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு நேராக மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்கப்பா. இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்துருக்கோம் அப்படின்னா, டேய் முத்து கலக்கடா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே செஞ்சு கொடுத்த கல்யாண மண்டபத்தில் வந்து காலிங் வருது. உங்களுக்கு இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பேசினப்பட்ட தொகையை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்கப்பா. அந்த மண்டபத்துலேருந்து கூப்பிட்றாங்கப்பா, நானும் மீனா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில கிளம்புறாங்க. எங்க வீட்லேயே இருக்க மாட்டாங்களா, சுற்றிட்டே தான் இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. போனோடனே கணக்கு முடிக்கிறாங்க. 4,50,000 லட்ச அந்த அட்வான்ஸை தாண்டி 4,50,000 லட்ச கொடுக்குறாங்க. மீனா செலவு எல்லாம் போக அவங்களுக்கு ஒரு 2,50,000 லட்ச கிடைக்குது. மாமா எல்லாத்தையும் போக 2,50,000 லட்ச லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கல்யாணத்தில் 2,00,000 கிடச்சிருக்கா, முதல் பணம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை மாதிரி ஆசீர்வாதம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கும் ஒன்றுமே ஓடலை. நேராக கடுப்பில் நேராக மனோஜ் ரூம் போகிறாங்க. டேய் மனோஜ், நீனும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு லாபத்தையும் கொண்டு வரல இந்த வீட்டுக்கு. இந்த மீனா பாரு, கை முதலே போடாமல் இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்கா. போகிற பக்கம் பார்த்தா இந்த வீட்டையே விலைக்கு வாங்கிடுவா போல், உன் கடையே நீ விற்றா கூட அவள் வாங்கிடுவா போல் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா அவள் வந்து சாதாரணமாக ஒரு ஆர்டர் வந்துடும், அதோட முடிஞ்சதுமா, அப்படி இல்லை அப்படிங்கிற. டேய் இன்றைக்கி ஒரு ஆர்டர் கொண்டு வந்துட்டாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாடா, ஒரே ஆர்டரில் 2,00,000 ரூபா சம்பாரிச்சிட்டா, இன்னொரு ஆர்டர் வாங்கிட்டா, இப்போ இப்படியே சம்பாதிச்சிட்டே இருந்தேன்னா நீ மட்டும் இப்படியே தான் கிடக்க போகிற. இப்போ ஆர்டர் எங்களால் கெடுக்க முடியல, இப்போ 2வது ஆர்டர் எங்கே ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்தில் எப்படியாவது பேசி இவ தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு எதாவது பண்ணுடா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறோம்மா, அந்த மண்டபம் மட்டும் எந்த மண்டபம்னு எப்படியாவது கேளுமா அப்படின்னா. கேட்க முடியாடா, நீ உங்கள் அப்பாட்ட நாசுக்காக பேசி மீனா அடுத்தாப்புல எந்த மண்டபத்தில்ப்பா செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி நாசுக்காக கேளு, உங்கள் அப்பா வந்துட்டு நாசுக்காக சொல்லிடுவார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையன் போய்ட்டு, எப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மீனா அடுத்தாப்புல எந்த மண்டபத்தில் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க. நீனும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து வந்து அந்த மண்டபத்தில் நடக்கிறத கெடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முடிஞ்சு, ஆகா அப்பா சுதாரிப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அது முடியாதும்மா, அப்பா சொல்ல மாட்டேன்ட்டார் அப்படின்ட்டு. முட்டை இப்படியாடா கேட்பாங்க, நாசுக்காக பேசி தான் கெட்டதானடா அவர் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை நினச்சிக்கிறாங்க, இப்படி இந்த ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த முத்து மீனாவும் முன்னேறக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிற வேலையை விஜயா பார்த்துட்ருக்காளா அப்படின்னு சொல்லி, விஜயா அங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் போட்டு என்ன முத்து மீனா விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்க முன்னேற்றத்துக்கு நீ தடையாக இருந்த அப்படின்னு சொன்னால், நீ இங்கே இல்லை எங்கேயுமே இருக்க மாட்டேன், மேலே பீரோ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன், என் பையனுக்கும் மருமகளுக்கும் உன்னால் இடைஞ்சிடக்கூடாது, சரியா? நீ முத்த உன் பையனாவோ மீனாவோ மருமகளாவோ நீ ஏற்றுக்கொள்ளலை, என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் நான் எப்போவுமே ஏற்றுக்கொள்கிறேன், மீனா தான் என் மருமக, முத்து தான் என் பையன்
அவங்க 2 பேருக்கும் ஏதாவது வகையில் உன்னை சுற்றி இருக்கவங்களையோ இடைஞ்ச வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ வசமாக பூசை வாங்கி கட்டி கூட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பார்த்து போகிறாங்க. இங்கே விஷயாவுக்கு ஆஹா இவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் போலையே, இன்னும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மீனா போகிற போக்க பார்த்தா வந்தால் லட்சத்தில் பொருளோ போலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் ரூம் பார்த்து போகிறாங்க. அங்கேருந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு பார்வதி இன்னும் போகிற போக்க பார்த்தா மீனாவுக்கு தான் நான் சரண்டர் ஆக வேண்டியிருக்கும் போல், அவளுக்கு லட்சமான முறை தான் போகுது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுது, தொழிலில் டெவலப் ஆகிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தொழிலில் டெவலப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கடுப்பில் சொல்கிறாங்க. இங்கே பார்வதி சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு பார்வதி மனசுக்கு நினைக்கிறாங்க, முத்து மீனாவும் அவங்களுடைய எண்ணமும் குணமும் நல்லா இருக்குது, அதனால் அவங்க மேலும் மேலும் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி நினைக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.